சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப பக்தர்கள் ஏன் பேட்டை துள்ளுகிறோம்? இது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். மகிஷாசுரனுடைய தங்கை மகிஷி. இந்த மகிஷாசுரன் யாருன்னு கேட்டிங்கனாக்க, நம்முடைய துர்க்கை அம்மனால் வதம் செய்யப்பட்ட மகிஷன் தான் மகிஷாசுரன். இந்த மகிஷாசுரனுடைய தங்கை தான் மகிஷி. இந்த மகிஷாசுரனை கொண்ட நாளை தான் நம்ம இன்னைக்கு விஜயதசமியாக கொண்டாடிட்டு இருக்கோம். இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும். அவருடைய தங்கை தான் மகிஷிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ராமபிரான் ராவணனை அழிக்கிறதுக்கு கூட ஹனுமனை கடவுளை அனுப்பினார். முருகபக்தன் சூரபத்மனை அழிக்கிறதுக்கு, முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்கிறதுக்கு கூட யார் அனுப்புனாங்க? வீரபாகு தேவர். அதே மாதிரி தான் ஐயப்பர் மகிழ்ச்சியை வதம் செய்கிறதுக்காக கூட அனுப்பப்பட்டவர் தான் பாபுரன் சாமின்ட்டு. அவர் யாருனாக்க பூதகணங்களில் ஒருவர். ஆனால் அவருடைய அவதாரம் பார்த்திங்கனாக்க வேடுவ குல தலைவனாக வராருங்க. இந்த வேடன் எப்படி இருப்பான்? இலைத்தலைகளெல்லாம் அணிஞ்சிட்டு கையில் கடாரி கத்தி வேட்டைக்கு போகிறவங்க இந்த வேஷத்தில் தான் இருப்பாங்க. ஓகேவா? இப்போது இந்த மகிழ்ச்சி இங்கே இருக்கிற பக்தர்களெல்லாம் கொடுமைப்படுத்துகிறா, கோயில்களில் வந்து பூஜை பண்ணக்கூடாது, இது மாதிரி விஷயங்களெல்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு. இது மாதிரி இருக்கிறப்ப இனி இவளுடைய கொடுமைகளை தாங்க முடியாதனால இனி இவளுக்கு ஒரு முடிவு கட்டணும் இல்லையா? அரக்கர்களுக்கு எப்போவுமே முடிவு கட்டி தான் ஆகணும். உலகத்தில் வந்து நல்லவரை காப்பதற்கும் தீயவரை அழிப்பதற்கும் கடவுள் வந்து என்றைக்குமே வந்துட்டு தான் இருப்பார். அது வரைக்கும் நம்ம இந்த கொடுமைகள் வந்து கண்டிப்பாக தாங்கி தான் ஆகணும். ஸோ இப்போ மகிழ்ச்சியை கொலைப்படணும். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம்தான் இந்த எருமேலி. அதாவது மகிழ்ச்சி வந்து எருமை வடிவத்தில் இருப்பாள். மகிழ்ச்சியை கொன்னதுனால தான் அந்த ஊருக்கு வந்து எருமை கொல்லி அப்படின்னு பேர் வந்துச்சு. நம்ம இன்றைக்கி பேட்டை துள்ளிட்டு போகிற இடம் எல்லாம் வந்து அன்றைக்கி போர்க்களம். ஓகேவா? ஒரு போர்க்களமாக தான் இருந்துகிட்டு இருந்தது. இந்த மகிழ்ச்சியை எங்கே வச்சு கொள்கிறாங்கன்னாக்க, நம்ம பேட்டை தொடங்குகிற இடத்துல. இது ஏன் இந்த பேட்டை தொடங்குற இந்த இதுனாக்க, மகிழ்ச்சி தலைப்பாறை மலையில் வச்சு கொல்லப்படுறான். இதை வந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் காளைகட்டி, அதாவது சிவபெருமான் காளையை கட்டிட்டு அந்த இடத்துல இருந்து இந்த வதத்தை பார்த்ததுனால தான் அந்த ஏரியா பேர் காளைகட்டி நிலையம்னு பேர். இன்னும் நம்ம சரணம் சொல்லுவோம், காளைகட்டி வாசனே சரணம் ஐயப்பான்னு. அங்கே சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த மகிழ்ச்சியுடைய வதத்தை உட்காந்து காளையை கட்டிட்டு பார்த்து அருள் புரிஞ்ச இடம்தான் அந்த காளைகட்டி. ஓகேவா? இப்போது இந்த மகிழ்ச்சியை வந்து கொல்றாங்க. அழுதா நதி, எருமேலி போனவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த அழுதா நதி கரையில் தான் இந்த எருமேலி இருக்குது. அதாவது அழுதா நதியோட ஒரு கிளை அது. அந்த அழுதா நதி கரையில் இந்த மகிழ்ச்சி கொல்லப்படுறா. நம்ம ஒரு விஷயத்தில் வந்து வெற்றி பெற்றோன்னா என்ன பண்ணுவோம்? 2 அணிகள் இருக்குது. ஒரு அணி ஜெயிச்சிட்டாங்க, உடனே சந்தோஷத்தில் அந்த வெற்றியை குறிக்கும் வகையில் ஆரவாரத்தோடு துள்ளி குதிப்போம். அதே மாதிரி தான் இந்த மகிழ்ச்சியை கொண்ட இடத்துலேருந்து ஐயப்ப பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்க, இந்த வாபுர சாமியும் ஐயப்ப சுவாமியும் எல்லாரும், அந்த வாபர் சாமியுடைய கூட்டமும் சேர்ந்து, ஏன்னா அவங்க எல்லாருமே வேடுவர்கள். இந்த மகிழ்ச்சியை கொன்ன நினைவாக மகிழ்ச்சியை கொன்னதும் எல்லாரும் ஆடிப்பாடி துள்ளி குதிச்சுட்டு அந்த தோஷத்தை கழிக்கிறாங்க. அழுதையாத்துல போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் ரெகுலர் வேலைகள் வந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் இன்னும் ஐயப்ப பக்தர்கள் மகிழ்ச்சியை கொண்டுட்டு நம்ம எல்லாரும் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறது தான் இன்னும் அந்த பேட்டை துள்ளல். அந்த பேட்டைக்களம்னு பார்த்தீங்கன்னாக்கா போர்க்களம். அந்த ஏரியாவில் நம்ம இன்னும் அந்த பேட்டை துள்ளிட்டு இருக்கோம். ஸோ சபரிமலை வர ஐயப்ப பக்தர்களை இங்கேருந்து வாபர் சாமி, நான் சொல்கிற வாபர் மசூதி கிடையாது, பாபர் சாமி அவர் கோயில் எங்கே இருக்குனாக்க, அந்த தலைப்பாறை மலைக்கு போகிறோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு பேட்டை தொடங்குகிற இடம் அது லெஃப்ட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் ஒரு சாமி இருக்கும், லெஃப்ட் சைடில் வந்து பாபர் சாமின்னு எழுதியே வச்சுருக்கோம். இன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த சிலைகளை எடுத்துட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஏன்னு சிந்திக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக அந்த பாபர் சாமி சிலையும் கண்டிப்பாக வைக்கணும். இங்கேருந்து செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு வழித்துணையாக பாபர் வந்து இன்னும் அங்கே உட்கார்ந்துருக்காரு. நம்ம அப்போது பேட்டை துள்ளுற ஏன்னு தெரிஞ்சுக்கிறோம், பாபர் சாமி யாருங்கிறதையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சுவாமியே சரணம் ஐயப்பா.